श्री राम जय जय राम। 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 जय श्री राम। मी पणे वस्तू ना कळे, मी पणे भक्ती मावळे, मी पणे शक्ती गळे वैराग्याची, मी पणे प्रपंच न घडे, मी पणे परमार्थ बुडे, मी पणे सकलही उडले येश कीर्ती प्रताप, मी पणे मित्री तुटे, मी पणे प्रीती आटे, मी पणे लिगटे अभिमान अंगी, मी पणे विकल्प उठे, मी पणे कलह सुठे, मी पणे सम्मोह पुठे ऐक्यतेचा, मी पणे कोणासीचन साहे, ते भगवंती कैसे निसाहे, म्हणून मी पण सांडून राहे तोची समाधानी, मी पण कैसे त्यागावे, ब्रह्म कैसे अनुभवावे, समाधान कैसे पावावे कोणा प्रकारे, मी पण जाणोनी त्यागावे, ब्रह्म होऊनी अनुभवावे, समाधान ते पावावे निसंगपणे, आणिक एक समाधान मी पणे विण साधन, करू जाणे तोची धन्य समाधानी, मी तो ब्रह्मची झालो स्वतः, साधन कोण करील आता, ऐसे मनी कल्पू जाता कल्पनाची उठे, ब्रह्म कल्पना नसाहे, तेची तेथे उभी राहे, तयेसी शोधून पाहे तोची साधू। जय श्री राम। जय श्री राम। समर्थर இந்த 7வது தசகத்துல அருமையான சில விஷயங்களை சொல்லிட்டு வரார். மனசு அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி உயர்ந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்றார். பிரம்மம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதீதம். அதீதம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்னன்னா, நாம் எதெல்லாம் கிரகிக்கிறோமோ, நம்மளுக்கு எதெல்லாம் தெரியுமோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் சர்வாதீதம் அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்தார். சர்வாதீதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னா, நான் அனாவசியமா பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முயற்சிப்பானே அப்படிங்கிறது கேள்வியை தான் சிஷ்யன் கேட்டான் சமர்த்தரிடம். ஒன்னாலும் முடியலை அப்படிங்கறதுனால எதையும் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாடத்தை தான் கடைசி சமாசத்தை கடைசி ஓவிக்கல்ல சொன்னார். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, சாதனை பண்ணும் பொழுது, சாதனை பண்ணிண்டே இருக்கும் பொழுது பலன் இவன் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தானோ அந்த அளவுக்கு அந்த பலன் வரலை அப்படிங்கிற போது, ஒரு கால் நான் எதை தேடுறேனோ இல்லாத ஊருக்கு நான் தேடி போறேனோ அப்படிங்கிறத கேட்டான். எதை கேட்டாலும் முடியாதுங்கிறேன். மனசனால பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது, என்னுடைய புலன்கள்னால பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய என்னுடைய கல்பனா சக்தினாலையும் பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாதனால் ஒரு கால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது போல. பிரம்மமும் அப்படின்னு சும்மா ஒரு கட்டின கதை. எது இல்லையோ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு சாதகனுக்கு சிலப்போ நடுவில் தோணும். அந்த சாதகனுங்கள் அப்படி தோணும் பொழுதுதான் குருநாதாள் தேவை. அப்போதான் கை கொடுத்தது. அப்படி இல்லை அப்படின்னு வழி திருப்பி விட்டு அவன் சாதகத்தை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணி விடுறார் சத்குருநாதாள். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது கல்பனா சக்தி அப்படிங்கிறது தான் எல்லாத்தவடையும் சக்திசாலியாக இருக்கு. நம்மனால ஒரு கால் அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த கல்பனா சக்தினால தான் முடியும், வேற எந்த வழியும் இல்லை
அப்படிங்கிறத சொல்லிட்டு வரார். ஆனா கல்பனா சக்தியினாலையும் ஓரளவுக்கு வரைக்கும் தான் பிரம்மத்துக்கிட்ட நெருங்க முடிகிறது. ஓரளவுக்கு மேல கல்பனா சக்தியினாலையும் பிரம்மத்துக்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நிற்பான். கல்பனா சக்தியினால ஏன் பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியல? கல்பனா சக்தினால ஏன் அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியல, அதுக்கிட்ட ஏன் நெருங்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு காரணம் அவர் என்ன சொல்றார்? மீபண அப்படிங்கிறார். அகம், நான், என்னுடையது அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், அந்த அகம்பாவம் அப்படிங்கிறது இருக்கிறது வரையிலும் பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற வரையிலும் போய் நின்னார். இப்போ இந்த அகம்பாவம் அப்படின்னு நினைக்கிறோமே, அகம்பாவத்துக்கு அகம்பாவத்தினால என்னெல்லாம் கெடுதல் உண்டாகும் அப்படிங்கிறத அடுத்த சில ஓவிக்கள்ல அவர் சொல்றார். மீபணே வஸ்து நாக்களே. மீபணே அப்படின்னு சொன்னோம்னா நான், என்னுடையது அப்படிங்கிற தோற்றம். வஸ்து நாக்களே, என்னிவரையிலும் நான் என்னுடையது என்கின்ற குறுகின மனப்பான்மை இருக்கோ அனிவரையிலும் அந்த பரவஸ்துவை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது எப்பேற்பட்ட டேமேஜ் இது உண்டாக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு வர. இந்த மீபணங்கிறது என்னெல்லாம் டேமேஜ் உண்டு பண்ணும். ஒண்ணு வந்து வஸ்து நாக்களே. வஸ்து அப்படிங்கிறது பரவஸ்துவை குறிக்கிறது. இங்க என்னிவரையிலும் நான் என்னுடையது என்கின்ற ஒரு தன்மை இருக்கோ அப்போ வரையிலும் பரவஸ்துவை கண்டுபிடிக்க முடியாது. பரவஸ்து ஒரு பக்கம் இருக்கட்டும், மீபணே பக்தி மாவளே. எங்கெல்லாம் நான் என்னுடையது என்கின்ற குறுகின மனப்பான்மை இருக்கோ அங்கு பக்தியுமே நடக்காது. பக்தி நடக்கணும் அப்படின்னாலே குறுகின மனப்பான்மை போகி விசாலமான ஒரு ஹிருதயம் இருந்தால்தான் பக்தி உண்டாகும். மீபணே சக்திகளே. அருமையான விஷயத்தை சொல்றாரு இங்கே சமர்த்தர். யாரு தன்னை வந்து பலவான் நினைக்கிறானோ, யாரு தன்னை சக்திமான் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுமே அவனிடத்துல நான் அப்படிங்கிற குறுகிய மனப்பான்மை இருந்ததுனால் அவனுடைய சக்தியுமே குறைஞ்சுண்டு போகும் அப்படின்னு சொல்றார் அவர். வைராக்கியாச்சி. சக்தி அப்படின்னா எந்த சக்தியை சொல்றார்? சக்தி அப்படிங்கிறது மனுஷனுக்கு இயற்கையாவே பகவான் சக்தி பலவிதமான சக்திகளை கொடுக்கிறான். அடிப்படையா அந்த சக்திகளை பார்த்தோமானால் ஒன்று வந்து தேகபலம், சரீர சக்தி, ரெண்டாவது வந்து புத்தி பலம், மூணாவது வந்து மனோபலம், அதுக்கப்புறம் கால்பனிக பலம். இவ்வளவு விதமான சக்தி ஒரு மனுஷனுக்கு பிறவியிலேருந்தே பிரகிருதியே கொடுக்கிறது, பகவானே கொடுத்ததுதான் அது. சக்தி அப்படிங்கிறது எதற்கு சக்தி வேணும்? எதையோ சாதிக்கிறதுக்காக தானே சக்தி வேணும். சரீர பலம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணி சாதிக்கிறதுக்காக சரீர பலம். புத்தி பலம் அப்படிங்கிறது ஒன்று சாதிக்கிறதுக்காக தான். அப்போ ஒரு சாதிக்கிறதுக்குன்னு ஒன்று இருந்ததுனால் சக்தி தேவை. ஒரு கால் ஒருவரிடத்துல ஒரு சக்தி இருந்து அந்த சக்தியை வந்து அவன் பிரயோஜனமே படுத்தலைன்னு வச்சுப்போமே, அவ்வளவும் வீணா போயிடுமே. அப்போ அந்த சக்தி வந்து அவனிடத்துல வெறும் டார்மெண்டா இருக்கும். டார்மெண்டா இருக்கிறது மாத்திரம் இல்லை, சக்தியை பிரயோகப்படுத்தாம வச்சோமானால் அது குறைஞ்சுட்டே கூட மந்தமாக கூட ஆகிண்டு போகும். இதுதான் சக்தியுடைய ஒரு குணம். அதே சக்தியை வந்து எந்த அளவுக்கு அந்த சக்தியை நம்ம வளர்க்கிறோமோ அந்த சக்தியை வளர்க்க அது விருத்தி ஆகின்றே போகும். நம்மளுக்கு என்னென்னலாமோ சாதிச்சு கூட தர முடியும் இந்த சக்தினால. சக்தியோட குணமே அதுதான். சக்தியை பிரயோகப்படுத்தணும். சக்தியை பிரயோகப்படுத்தினாதால் பிரயோஜனமும் உண்டாகும். ஆனா அந்த சக்தியை எப்படி பிரயோகப்படுத்தணும், எந்த விஷயத்துக்கு பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தப்பான விஷயத்துக்கு ஒருவன் அந்த சக்தியை பிரயோகப்படுத்தினானால் அழிவு உண்டாகும். நல்ல விஷயத்துக்கு அந்த சக்தியை அவன் பிரயோகப்படுத்தினானால் பரமார்த்தமே அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தானே சமர்த்தர் சொல்லித்தரார் நம்மளுக்கு. சக்தியுடைய குணம் அது. சக்தி அவ்வளவு பலிஷ்டமான விஷயம். இங்கே இவர் என்ன சொல்றார்? சக்தி சாதாரண சரீர சக்தி ஆனாலும் பரவாயில்ல, புத்தி பலமாக இருந்தாலும் பரவாயில்ல, மனோபலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பிரயோகப்படுத்துறது பிரயோஜனப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு குறுகின மனப்பான்மை இல்லாம அந்த சக்தியை பிரயோகப்படுத்தினானால் அந்த சக்தி அவனுக்கு நிறைய சம்பத்துக்களை சம்பாதிச்சு கொடுக்கும். சம்பத்து அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க வந்து பிரம்மத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். யாருமே தன்னுடைய சக்தியை வந்து
செல்ஃபிஷ் மோட்டிவோட அவன் பிரயோகப்படுத்தினானால் அவனுக்கு அது அழிவுதான் கடைசியில கொடுக்கும். யாரு அந்த சக்தியை பிறருக்கு பிரயோஜனப்படுத்துற மாதிரி இந்த சக்தியை உபயோகப்படுத்துறானோ அவனுக்கு அது கீர்த்தியை கொடுக்கும். இங்க என்ன சொல்றார், மீப்பனே சக்திகளே வைராக்கியாச்சி. வைராக்கியம் அப்படிங்கிறது இருக்கே, வைராக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே பரமார்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்கு. எவன் தன்னுடைய சாதனைகள்ல மீப்பன, அதாவது குறுகின நான் என்கின்ற மனப்பான்மையோட மாத்திரமாகவே இருக்கானோ அவனுடைய சக்திகளே, அந்த சக்தி அப்படியே மந்தமாகி மறைஞ்சு போயிடும், வைராக்கியமே கிடைக்காம போயிடும். இதெல்லாம் பாரமார்த்திகமான விஷயம். பாரமார்த்திகமான விஷயத்துல மீப்பன இருக்கக்கூடாதுன்னு சொல்றார். பாரமார்த்திகத்தின் கீழே இறங்கி வரார். மீப்பனே பிரபஞ்சனகடே. ஒருவன் ஒரு குடும்பத்துல இருக்கான், ஒரு கணவனோ மனைவியோ குழந்தைகளோ பெரியோர்களோ யாரு குடும்பத்துல இருக்காளோ, குடும்பத்துல இருக்கிறவாளே நான் நான் எனக்கு எனக்கு இப்படின்னே அவ வாழ்ந்துன்றதுனால் அவளால குடும்பம் கூட நடத்த முடியாது. ஒரு குடும்பம் கூட நன்னா நடக்கணும் அப்படின்னாக்கா மீப்பனே பிரபஞ்ச, மீப்பனம் இருக்கக்கூடாது. நான் என்னுடையது அப்படிங்கிறது இல்லாமல் துறந்த ஹிருதயமாக உள்ளவனாக இருக்கணும். அப்பதான் நன்னா குடும்பத்தையே நடத்த முடியும். அப்பதான் சமூகத்துல கூட நன்னா இருக்க முடியும். 4 பேரோட பழகணுமானால், 4 பேரோட நல்ல பேர் வாங்கணுமானால் மீப்பனை இருக்கக்கூடாது. மீப்பனே பரமார்த்த புடே. மீப்பனை எங்க இருக்கோ அங்க பரமார்த்தம் கிடைக்கவே கிடைக்காது. மீப்பனே சகலஹி உடே யச கீர்த்தி பிரதாப. யாரு இப்பேற்பட்ட மீப்பனோட இருக்கானோ அவனுக்கு யசஸ், எப்பேற்பட்ட யசஸும் கிடைக்காது, அவனுக்கு எப்பேற்பட்ட கீர்த்தியும் கிடைக்காது, எப்பேற்பட்ட பிரதாபமும் அவனிடத்துல உண்டாகாது. சகலஹி உடே, இருக்கிறது கூட எல்லாம் அவன்கிட்டேந்து பறந்து போயிடும். மீப்பனே மித்ரி துட்டே. யாரு ரொம்ப செல்ஃபிஷா இருக்கானோ அவனால 4 ஃப்ரெண்டு கூட பண்ணி வச்சுக்க முடியாது. மீப்பனே பிரீத்தி ஆட்டே. மீப்பனோட யார் இருக்கானோ அவனுக்கு 2 பேர் 4 பேரோட பிரேமையா இருக்க வரவே வராது. ஏன்னா எனக்கு எனக்குன்னு அவன் அடிச்சுக்கிறானோ அவன் எப்படி இன்னொருத்தரிடத்த பிரேமை பண்ண முடியும்? ஒரு இடத்த பிரேமை உண்டாகணும், ஒருத்தரிடத்த பிரேமை உண்டாகணும், ஒரு குடும்பத்தை பிரேமையோடு இருக்கணும், ஒரு சமூகத்துல பிரேமையோடு இருக்கணும். அப்படின்னா பிரேமை அப்படின்னு சொன்னாலே தியாக புத்தி. அதே சமயத்துல மீப்பன அப்படின்னு சொல்றதே சுவார்த்த புத்தி. சுவார்த்த புத்தியோட எவன் இருக்கானோ அவனால இந்த பிரபஞ்சத்தை இருக்கிறதுக்கு லாயக்கே கிடையாது. அவனால 4 பேர் பந்துக்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட பண்ணி வச்சுக்க முடியாது. அவனால 4 பேரோட பிரேமையா இருக்கவே முடியாது. மீப்பனே லிகட்டே அபிமான அங்கி. இந்த சுவார்த்த புத்தி, மீப்பன அப்படிங்கிற சுவார்த்த புத்தி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதோ அவன் தன்னையே ஏதோ பெரியவன்னு நினைச்சுக்கிறான். தன்னை பத்தி ஒரு அபிப்பிராயம், வசந்த அபிப்பிராயத்தோடு இருந்துட்டு இருக்கான். அதனாலதான் அவனால முடியல. தேவையில்லாம ஒரு அபிமானம் தன்மேலேயே அவனுக்கு இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கான். மீப்பனே இது என்னாகும்? இந்த சுவார்த்த புத்தி, அபிமானத்தினால சுவார்த்த புத்தி உண்டாகிறது. சுவார்த்த புத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த அபிமானத்தை இன்னும் விருத்தி பண்ணிட்டே போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுடைய அபிமானம் ஜாஸ்தி ஆகிட்டு போறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு முங்கிண்டே போவான். மீப்பனம் கோணாசீச்ச ந சாஹே தே பகவந்தி கைசே நீ சாஹே. யாரு சுவார்த்த புத்தியோட இருக்கணும். ராமதாசன் இங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம குடும்பங்கள்லயும் நம்ம சமூகங்களையும் பார்த்துட்டு வர விஷயத்தை தான் சொல்றார். வேதாந்தம் தான், ஆனால் அதுல கிஞ்சித் கூட சந்தேகம் கிடையாது. யாராவது இப்போ நம்ம குரூப்பே ஒரு 10 பேர் நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ள ரொம்ப சுவார்த்த புத்தியோட ஒருத்தன் இருக்கான், தன்னிலத்தோட இருக்கான், தன் விஷயத்தை மாத்திரம் பார்த்துன்னு ஒருத்தன் இருக்கான்னா அவன்கிட்ட நம்மளுக்கு ஓவாது இல்லையா? அது மாத்திரம் இல்லை, அவன் வந்தான்னாலே வந்துட்டான் பார்த்தையா அப்படின்னு சொல்லறோம். நம்ம ஏன் சொல்லறோம்? நம்மளால அவனை சகிக்க முடியல. அப்பேற்பட்ட சுவார்த்த புத்தியோட ஒருவன் இருக்கான்னா நம்மளுக்கே அவன்கிட்ட நெருங்கி பழகி அவன் கூட ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்மளுக்கே வராது அல்லவா? மீப்பனே கோணாசீச்ச சாகே. எவனுக்கு தான் சகிக்கும். சுவார்த்த புத்தியோட ஒருவன் இருந்தானால் அவனை பார்த்து எவனுக்கு தான் சகிக்கும், யாருக்கும் சகிக்காது. தே பகவந்தி கைசே நீ சாகே அப்படின்னு இருக்கும் பொழுது இங்க ஒரு விஷயத்தை சொல்றார் சமர்த்தர். சுவார்த்தியா ஒருவன் இருந்தானால் சாதாரண மனுஷனே சகிக்க மாட்டான்னா பகவான் மாத்திரம் அவனை பார்த்தா சகிப்பனா என்ன? பகவானுக்கும் அவனை பார்த்ததுன்னா வந்துட்டான் பார்த்தையா தோன்ற மாதிரி ஆயிடுமா? அப்படி ஒரு சுவார்த்த புத்தியோடு நம்ம இருக்கக்கூடாது. மனோனி மீப்பன சாண்டூனராகே தோச்சி சமாதானி.
அதனால மீபண அப்படிங்கிற சுவார்த்த புத்திய சாண்டூனராக அதை தலை சுத்தி வழியில கடாசி விடணும், வழியில் தள்ளி போட்டு விடணும். அப்படி போட்டுனாதான் தோச்சி சமாதானி, அப்பதான் சமாதானம் உண்டாகும். சமாதானம் அப்படிங்கிற பிராபஞ்சிகமான விஷயங்கள்ல இந்த சமாதானத்தை ஆரம்பிச்சு பாரமார்த்திகத்தை அனுபவிக்கிற வரையிலும் அந்த சமாதானத்துக்கு கிஞ்சித் கூட சுவார்த்த புத்தி இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாரம். மீபனை அப்போ இவ்வளவுலாம் சொல்லிட்டு வந்துட்டார் சமர்த்தர். உன்னுடைய கல்பனா சக்தியினால நீ பரமார்த்தத்தை சம்பாதிச்சுக்கலாம்ப்பா. ஆனால் கல்பனா சக்தி உன்னிடத்துல இருந்தும் ஒரு இடத்துல போய் கல்பனா சக்தி நின்னுடுறது, அதுக்கு மேல அது போக மாட்டேங்கிறது. உனக்கு கல்பனா சக்தி பிரம்மத்தை சம்பாதிச்சு கொடுக்கலை அப்படின்னு வரும்பொழுது ஏன் கல்பனா சக்தியினால சம்பாதிச்சு கொடுக்க முடியலைங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு வந்தார். கல்பனா சக்தி ஓரளவு வரைக்கும் தான் போச்சு. அதுக்கப்புறம் சுவார்த்தம் இன்னும் நம்மளிடத்தை தங்கி இருக்கிறதுனால மேல பரமார்த்தத்தை சம்பாதிக்காம இருந்தது. இப்போ ஸ்ரோதாவாக இருக்கக்கூடிய சிஷ்யன் சமர்த்தர்கிட்ட கேட்கிறான், மீபண கைசே தியாகாவே. சுவாமி, நீங்க சொல்றது எனக்கு புரியறது. சுவார்த்தம் எங்க இருக்கோ, மீபண எங்க இருக்கோ அங்க பிரபஞ்சத்திலையும் நான் உருப்பட முடியாது, பாரமார்த்திகத்திலையும் உருப்பட முடியாது அப்படின்னு நீங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு நல்லா புரியறது. இப்போ நீங்க கிருபை பண்ணி எனக்கு என்ன சொல்லணும்னா, கைசே தியாகாவே, அப்பேற்பட்ட சுவார்த்த புத்தி எனக்கு ஏற்கனவே இயற்கையாவே இருக்கே. நான் இன்னிலேருந்து கண் முழிச்சேனோ இந்த லோகத்துல, அன்னிலேருந்து இந்த க்ஷண பர்யந்தம் எனக்கு என்ன மாத்திரம் தானே தெரியறது. என்ன உத்தேசிச்சு வச்சுதான் லோகத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. என்ன உத்தேசிக்காம எனக்கு லோகத்தை பார்க்க தெரியல. அப்படின்னு இருக்கும் பொழுது எனக்குன்னு தான் இருந்து பழக்கம். நான் என் குடும்பத்து கூட இருந்தேன்னாலும் எனக்காக தான் என் குடும்பத்து கூட இருக்கேன். ஒரு ஆபீஸ்லவே வேலை பண்றேன்னாலும் எனக்காக தான் ஆபீஸ்ல வேலை பண்றேன். சமூகத்துல 4 பேரோட பழகிறேன்னாலும் எனக்காக தான். எதுவுமே என்னோட தான் லிங்க்டா இருக்கு. இப்போ நீங்க நான் என்னுடையது என்கின்ற சுவார்த்த புத்தி இருக்கக்கூடாது, இருக்கிறவரிடம் பரமார்த்தத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களே, அது நான் என்னால எப்படி முடியும்? மீபணே கைசே தியாகாவே. அப்போ ஆனா உங்களை பார்த்தா தெரியறது நீங்கள் அதை தியாகம் பண்ணினவர் அப்படிங்கிறது நான் உணர்றேன். ஆனா அந்த தியாகத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது அருமையான ஒரு கேள்வியை கேட்கறான் அந்த சிஷ்யன் குருநாதாளாக இருக்கக்கூடிய சமர்த்தர்கிட்ட. பிரம்ம கைசே அனுபவாவே, நீங்க சொல்றது தெரியறது எப்போ வரைக்கும் மீபண இருக்கோ அப்போ வரும் பிரம்மானுபவம் உண்டாகாது. அதனால மீபண நான் எப்படி தியாகம் பண்ணணும், பிரம்மா அனுபவத்தை அதனால நான் எப்படி எனக்கு கிடைக்கும் சொல்லுங்க நீங்க. சமாதான கைசே பாவாவே கோணா பிரகாரே, என்ன பண்ணினால் கோணா பிரகாரே, என்னென்ன பண்ணினால் எனக்கு என்னுடைய சுவார்த்த புத்தியை ஒழிக்க முடியும். சமாதான கைசே பாவாவே, நீங்க தான் இப்பேற்பட்ட சமாதானத்தை அடையறதுக்கு வழி நீங்க தான் எனக்கு சொல்லித்தரணும். மீபண ஜானோனி தியாகாவே. உடனே சத்குருநாதாள் தாமதமே பண்ணாமல் உடனே பதில் சொல்றார் சிஷ்யனுக்கு. சிஷ்யன் இது மாதிரி ஆசாசியா கேள்விகளை கேட்கணும். ஆனா கேள்விகளை கேட்கறது கேள்வியை கேட்டு அங்க விடுறதுக்காக கேட்கக்கூடாது. சிஷ்யன் சாதகனாகவும் இருந்துட்டு சாதனையும் பண்ணிட்டு இருந்ததுனா தான் இது மாதிரி கேள்வியே கேட்பான். இல்லைன்னா இது மாதிரி கேள்வியே முதல்ல மனசுக்கு வரவே வராது. இந்த கேள்வி அவர் கேட்டாரோ இல்லையோ சத்குருநாதாள் கிட்ட, சத்குருநாதாள் உடனே சொல்றார், மீபண ஜானோன தியாகாவே. மீபண சுவார்த்தத்தை உனக்கு தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகில் முதல்ல உன்கிட்ட சுவார்த்தம் தனம் இருக்குங்கிறத ஒத்துக்கோ. நீ ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு சுவார்த்தம் உன்னிடத்துல இருக்கு அப்படிங்கிறது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தியாகாவே, அது என்னதுன்னு உங்கள்கிட்ட இருக்கிறதுன்னு தெரிஞ்சுனையானால் அது என்னதுங்கிறது தெரிஞ்சுடலாம். அது தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அதை தியாகமும் பண்ணலாம். பிரம்மஹோவுன்னு அனுபவாவே சமாதானத்தை பாவாவே நிசங்கப்பனே. நீ எப்போ நான் என்னுடையது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நீ உன்னிடத்திலேருந்து எப்போ நீ எடுக்கிறையோ, நான் அப்படிங்கிற எண்ணத்தை நீ எப்போ எடுக்கிறையோ, எடுத்த க்ஷணமே சொல்றேன் சிஷ்யா, பிரம்மஹோவுன்னு அனுபவாவே. உனக்கும் பிரம்ம பதத்துக்கும் ஒரே ஒரு வரம்பு தான் இருக்கு. உன்னையும் பிரம்மானுபவத்தையும் பிரிக்கிறது ஒரே ஒரு லைன் தான். அது என்னதுங்கிறதுனா இந்த சுவார்த்தம். நான் நான் அப்படிங்கிற புத்தியை என்னைக்கு நீ உடறையோ, என்னைக்கு தியாகம் பண்ணிடுறையோ, பிரம்மஹோவுன்னு அனுபவாவே. நீ உடனடியாகவே பிரம்மானுபவத்தை நீ அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். சமாதானத்தை பாவாவே நிசங்கப்பனே. சமாதானம் நீ உடனே அடையலாம். எதனால நீ அடையலாம்? நிசங்கப்பனே. நிசங்கம் அப்படிங்கிறதுனா என்ன?
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் நானானாலும் என் குடும்பமானாலும் என் சமூகமானாலும் எல்லாமே எனக்கு சம்பந்தப்பட்டு தான் எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். என் குடும்பம் ஏன் இருக்கு? எனக்காக இருக்கு. இந்த சமூகம் ஏன் இருக்கு? எனக்காக இருக்கு. இந்த உடம்பே எனக்காக தானே இருக்கு. என்னை வச்சுட்டு தானே நான் எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிசங்கப்பணை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இங்க. நிசங்கப்பணைனா என்ன அப்படின்னா, குடும்பத்தை விட்டு சமூகத்தை விட்டு ஒரு காடுலேயோ ஒரு ககைக்குள்ளேயோ உட்காந்து நிசங்கமா ஏகாந்தமா இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தமா அப்படின்னா அது இல்லை. நிசங்கப்பணை அப்படின்னா நீ குடும்பத்தில் இருந்துட்டே நிசங்கமாக இருக்கலாம், சமூகத்தில் இருந்துட்டே நிசங்கமா இருக்கலாம், எதிலையும் ஒட்டிக்காமல் அலிப்தமாக இருக்கிற விஷயத்தை தான் சொல்லி கொடுக்கிறார். எப்படி நிசங்கமாக இருக்க முடியும்? எப்போ எனக்கு எனக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கே, அந்த தோற்றத்தை எப்போ நகர்த்துவோமோ அப்போ நிசங்கமாக இருக்கலாம். நிசங்கப்பனை அப்படி இருந்தாலே பெரிய சமாதானம் அப்படிங்கிறார். ஆனீக ஏக சமாதான மீபனே வீண சாதன கருஜானே தோச்சி தன்ய சமாதானம். அதனால எவனுக்கு அப்பேற்பட்ட சுவார்த்த புத்தியை நகர்த்தி வச்சு மீப்பனன்னு சொல்றோமே, நான் என்னுடையதுங்கிற புத்தி இருக்கே, எவனால அந்த புத்தியை நகர்த்தி வைக்க முடியறதோ ஆனீக ஏக சமாதான, அப்புறம் அவனுக்கு வேற எந்த சாதனையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கால் ஆன்மீகத்துல பரமார்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஞானமானாலும் யோகமானாலும் பக்தியானாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் எல்லா மார்க்கமுமே விதவிதமான மார்க்கங்கள், ஒவ்வொருத்தருடைய மனப்பான்மைக்கு, ஒவ்வொருத்தருடைய விருத்திக்கு, ஒவ்வொருத்தருடைய யோக்கியத்தை பிரகாரம் ஒவ்வொரு மார்க்கம் இருக்கு. ஆனா எல்லா மார்க்கமுமே அடிப்படையா என்ன பண்றதுன்னா அகம்பாவம், நான் என்னுடையது, சுவார்த்தம் அப்படிங்கிற இந்த தன்மை இருக்கே, இந்த தன்மையை நகர்த்துறது தான் எல்லாமே பண்றது. இந்த தன்மையை மாத்திரம் நகர்த்தி விடுத்தினால் எந்த மார்க்கத்துல இருந்து அந்த தன்மையை நகர்ந்தாலும் பரவாயில்ல, அவன் அடையிறது நேர பரமார்த்தம் தான். ஆனீக ஏக சமாதான, வேற எந்த சமாதானமும் தேவை கிடையாது. மீப்பனே வீண சாதன, நான் என்னுடையது அப்படிங்கிற புத்தியை நகர்த்தி வச்சு ஒருவன் சாதனை பண்ணுவன் ஆகில் கருஜானே தோச்சி தன்ய, அப்பேற்பட்ட சாதனையை எவன் பண்றானோ அவன் தன்யன். தன்யன் சமாதானி, அவன் நிச்சயமாக சமாதானத்தை அடைவான். மீ நான் அப்படிங்கிறது என்னி வரை இருக்கோ அன்னிவரும் பிரம்மத்தை அடைய முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. மீ தோ பிரம்மச்சீஜாலோ சுதகா, மீ அப்படிங்கிறது நகர்த்தி விடுத்துனா என்னாகும், தானாவே இந்த தோற்றம் மாறி மீலேந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு போயிடும். அது பிரம்மத்தவை அடைஞ்சுடுவான். ஸ்வதகா தானே பிரம்மமாக ஆடுவான், தானே குறுகினவனாக இருந்து அதிலிருந்து விசாலமாக தானே மாறுவான். சாதன கோண கரியில ஆத்தா ஐசி மணி கல்பூஜாத்தா கல்பனாச்சி உட்டே, அந்த சாதனையை பண்ணும் பொழுது சாதன கோணு கரியில ஆத்தா, இந்த மீபன அப்படிங்கிற நகரணம் அப்படிங்கிற சாதனை அவன் பண்ணணும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். அது பண்ணிட்டே இருக்கிறதுல அவன் என்ன சொல்லணும், சாதன கோணு கரியில ஆத்தா, அந்த சாதனை பண்றவனும் நான் அப்படிங்கிற தோற்றமும் வரக்கூடாது. அப்போ அவன் என்ன நினைக்கணுமா, பிரம்மமே பிரம்மமாக இருந்து பிரம்மமாக ஆகிறதுக்கு சாதனை பண்றது அப்படிங்கிறார். இதுக்கு இது விவரணம் எழுதினமா கபீருடைய தோஹாவை அருமையா சொல்லி கொடுக்கிறாதுல. அவர் என்ன சொல்றார் கபீர், அதுல ராமஜபம் நான் பண்ணலே அப்படிங்கிறார். ராமஜபம் யாரு பண்றா? ராமரே தான் ராமநாமத்தை ராமஜபம் பண்றார் அப்படின்னு கபீர் அதை சொல்றார். அப்போ நான் அப்படிங்கிறது என்னாச்சு, நான் அப்படிங்கிறது ஆறாமா ஆயிடுத்து. அதனால ராமர் ராமஜபம் பண்றாராம், கபீர் ஆறாமா ஆயிட்டாராம். அப்படின்னா எப்பேற்பட்ட அருமையான ஒரு நிலை இது. ஐசே மானே அது அந்த புத்தி வரலையானால் கல்பனை பண்றவன் நான் அப்படின்னு அங்க ஒரு நானும் வந்துடுத்துனாக்கா கல்பனை அங்கேருந்து எங்கேயோ நம்மளை அழைச்சிட்டு போயிடும். பிரம்மி கல்பனான சாகே, அதனால கல்பனா சக்தி பெரிய சக்தி தான். ஆனால் அந்த கல்பனா சக்தியும் நான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கானால் அந்த கல்பனா சக்தியும் பிரயோஜனம் இல்லாம போகும். பிரம்மத்தை அதனால சம்பாதிக்க முடியாது. மீ பிரம்மி கல்பனான சாகே தேச்சி தே தே உபீராகே தயசி சோதூன பாகே தோச்சி சாது. அதனால கல்பனா சக்தியையும் பிரயோகப்படுத்தி கல்பனா சக்தியினால பிரம்மத்தை சம்பாதிக்கும் பொழுது பிரம்மி கல்பனான சாகே தேச்சி தே தே உபீராகே, பிரம்மமே தான் அப்படின்னு இருந்துட்டு அந்த கல்பனா சக்தியை அவன் பிரயோகப்படுத்தினானால் தயசி சோதூன பாகே தோச்சி சாது, அவன்தான் பிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு கல்பனா சக்தி
ரொம்ப பலிஷ்டமானது. கல்பனா சக்தியினால தான் நாம் பிரம்மத்தை அடையணும். ஆனால் கல்பனா சக்தியினால பிரம்மத்தை அடையும் பொழுது கல்பனா சக்தி எப்போ பிரயோஜனம் இல்லாமல் போகுமானால் இது என் கல்பனா சக்தியினால நான் பிரம்மத்தை அடைய போகிறேன் அப்படிங்கிற தோற்றத்தை இருந்துட்டானால் பிரம்மத்தை அவனால் அடைய முடியாது. கல்பனா சக்தியினால அவன் ஆரம்பித்து பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்காக பிரம்மத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆரம்பிக்கும் பொழுது முதல் பாடமே பிரம்மமே தான் இந்த கல்பனா சக்தியை பிரயோகப்படுத்தி பிரம்மத்தை அடைய போகிறது அப்படிங்கிற தோற்றத்தோடு அவன் சாதனை பண்ணினானால் அவன்தான் அடைவான். அவன்தான் உண்மையான சாது, தோச்சி சாது அப்படின்னு சொல்றார். இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டு வரப்போறார் சமர்த்தர் இந்த விஷயத்தை. அதை நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम